உலகத்துல ஒருத்தவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்றத அவங்க அப்லோட் பண்ற போட்டோஸ் வச்சுதான் தீர்மானிப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த போட்டோ அப்லோட் பண்ணதை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிருக்கா, எவ்வளவு எடிட் பண்ணிருக்கா அப்படின்றத அந்த போட்டோலயே காமிச்சிடும். எல்லாரும் சோசியல் மீடியால நல்ல அழகான போட்டோஸ் அப்லோட் பண்றாங்க. ஆனா நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமா தான் இருப்பா. திடீர்னு ஒரு மந்திர பொண்ணு இவளுக்கு முன்னாடி வந்திருப்பா. இப்ப என்ன உனக்கு போட்டோ தானே எடுக்கணும், நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன்னை அழகா போட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து எடுத்துட்டு உன்னோட போனை பாரு அப்படின்னு சொல்லிருப்பா. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, எந்த ஃபில்டர்ஸுமே யூஸ் பண்ணாம இந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பா. இஷ்டத்துலயும் போட்டோ எடுத்துட்டு இருக்க முடியாது, ஒரு சில நம்பர் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த நம்பர் வந்து அவளோட கை மேல காமிச்சிட்டு தான் இருக்கும். நம்பர் மொத்தமா கம்மியாகி எப்ப இது வந்து 0 ஆகுதோ அப்ப வந்து அந்த மந்திர பொண்ணு மறைஞ்சு போயிடுவா. அப்ப கடைசி ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடாது, அதனால யார் கேட்டாலும் இந்த போட்டோவை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவளும் முடிவு பண்ணி வச்சிருப்பா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கிறதுனால சரி நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு போட்டோ எடுத்திருப்பா. அந்த பொண்ணு கருத்து வந்தவங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. இப்ப போட்டோ எடுத்து 0 ஆனதுனால இந்த மந்திர பொண்ணு வந்து மொத்தமா மறைஞ்சு போயிட்டா.